ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா. அவருக்கு ஒரு நாள் திடீர்னு தலைவலி வந்துடுச்சு. ராஜா அப்படின்றதால தலைவலி வராமல் இருக்குமா? பெரிய தலைவலியாகவே வந்துடுச்சு. அரண்மனையில் வைத்திய வசதிக்கு குறைச்சல் இருக்கா என்ன? அரண்மனையில் நிறைய வைத்தியர்கள் இருந்தாங்க. ஒருத்தராக வந்து வைத்தியம் பார்த்தாங்க. ஒவ்வொரு விதமாக மருந்து கொடுத்தாங்க. எதுவுமே வேலைக்காகலை. ராஜாவுக்கு தலைவலி குறைஞ்ச பாடு இல்லை. அந்த தலைவலிக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. ராஜா அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அங்கிருந்த ஒரு அமைச்சர் ஒரு யோசனை சொன்னார். காட்டில் ஒரு முனிவர் இருக்காருங்க ராஜா, அவரை கூட்டிட்டு வந்து காமிச்சா அவர் ஒரு யோசனை சொல்வார் அப்படின்னு சொன்னார் அந்த அமைச்சர். ராஜாவும் அந்த முனிவரை கூட்டிகிட்டு வர சொல்லி உத்தரவிட்டார். உடனே அந்த பணியாட்கள் காட்டுக்கு போனாங்க. முனிவரை பார்த்தாங்க. பணியாட்கள் 2 பேரும் ராஜா கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி முனிவரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. முனிவர்கிட்ட அங்கிருந்த அமைச்சர்கள்லாம் எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. ஐயா, நீங்கள் எங்கள் ராஜாவுக்கு கொஞ்சம் மருத்துவம் பாருங்கள். அவருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது. ரொம்ப நாளாக இருக்குது இந்த தலைவலி. முனிவரும் ராஜாவை பரிசோதித்து பார்த்தாரு. அப்புறம் ராஜா கிட்ட முனிவர் என்ன சொன்னார்னா, மன்னா, மருந்துகள் மூலமாக அவங்க தலைவலியை குணப்படுத்த முடியாது. இதுக்கு வேறு மருத்துவம் தான் சரிப்பட்டு வரும். அது என்னன்னா, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கண்ணில் பச்சை வண்ணம் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சை நிறம் அதிகமாக பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்காது, குணமாயிடும். இதுதான் இந்த தலைவலிக்கு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். சரிங்க மன்னா, நான் கிளம்புறேன். அடுத்த நாள் அந்த ராஜா அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். பிறகு ராஜா ஒரு முடிவெடுத்தார். அவர் உத்தரவுப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அவர் அப்படி என்ன சொன்னார் பார்க்கலாங்களா? அரண்மனை முழுக்க பச்சை வண்ணம் தீட்டுங்க. சரிங்க ராஜா. இந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் பச்சை வண்ணத்தில் தான் உடை உடுத்தணும்னு சொல்லுங்க. சரிங்க ராஜா, அப்படியே சொல்லிடுறோம். ராஜா இந்த மாதிரி நிறைய உத்தரவிட்டார். அமைச்சர்களும் அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரியே செஞ்சாங்க. ராஜாவோட தலைவலி குணமாயிடுச்சு. அந்த நாட்டு அமைச்சர்கள் ராஜா கண்ணில் பச்சை நிறம் தவிர வேற எதுவும் படக்கூடாதுன்னு ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அதனால அந்த நாடே பச்சை பசேல்னு மாறிடுச்சு. ஆமாம், எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை நிறம் தான். சிறிது காலம் கழிச்சு காட்டில் இருந்த முனிவர் ராஜாவை பார்க்கலான்னு நாட்டுக்கு வந்தார். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருந்தது அந்த நாடு. ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார். எங்கே திரும்பினாலும் பச்சையாகவே இருந்தது அவருக்கு. அவர் அரண்மனையை வந்து சேர்ந்தார். முனிவர் அரண்மனை வாசலுக்கு வந்தார். அவரை பார்த்த 2 காவலர்கள் கையில் ஒரு வாளியோட வந்தாங்க. அந்த வாளியில் பச்சை நிற குழம்பு இருந்தது. ஐயா, கொஞ்சம் நில்லுங்க ஐயா. சொல்லுங்கப்பா, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஐயா, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நிறத்தை உங்கள் மேலே பூசிட்டு போங்க. நான் ராஜாவை பார்க்க வந்தேன், பார்த்துட்டு கிளம்பிடுவேன். நான் இதை என் மேலே பூசிக்கலை, எனக்கு அது வேண்டாம். ஐயா, நீங்கள் ராஜாவை பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் கட்டாயம் இந்த பச்சை வண்ணத்தை உங்கள் மேலே பூசிட்டு தான் உள்ளே போகணும். நீங்கள் பச்சை வண்ணம் பூசினாதான் ராஜாவை பார்க்க அனுமதியே உங்களுக்கு கிடைக்கும். முனிவர் இதை கேட்டு ரொம்ப திகைச்சு போனார். நம்ம சொன்ன யோசனை இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டார். அந்த முனிவர்கிட்ட காவலாளிங்க இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் முனிவர் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு ராஜாவை பார்க்க போனார். ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ராஜா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் தலைவலி எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கேன் ஐயா, என் தலைவலி சுத்தமாக பறந்து போயிடுச்சு. மன்னா, உங்களுக்கு யார் இந்த வண்ணம் பூசுகிற யோசனை சொன்னாங்க? பச்சை வண்ணத்தை பார்க்கணுன்னு நீங்கள் தானே ஐயா சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். அதுக்காக இப்படியே அரசாங்க படத்தை வீணாக்குவீங்க? உங்கள் பார்வையை மாற்றியிருந்தா போதாதா? பார்வையை மாற்றுறதா? அது எப்படி ஐயா? பச்சை நிற கண்ணாடியை போட்டிருந்தா பார்க்குற இடம் எல்லாம் பச்சையாக மாறி இருக்கும். இதுக்காக அரசாங்க பணத்தை வீணடிச்சிருக்க வேண்டாமே அப்படின்னு முனிவர் ராஜா கிட்ட சொன்னார். இதை கேட்டதும் ராஜா ரொம்பவும் வருத்தப்பட்டார். முனிவர் சொன்ன பிறகுதான் ராஜாவும் யோசித்து பார்த்தாரு. இப்போ இந்த கதையை நம்மளும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை எப்படியெல்லாம் செய்யலான்னு நல்லா ஆராய்ஞ்சு பிறகு தான் செய்யணும்.